மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. 24 லட்சம் இறந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் படி 58 லட்சம் வாக்காளர்கள் தற்போது மேற்கு வங்கத்தில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலி வாக்காளர்கள் 1.38 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 58.8 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 24 லட்சம் இறந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. 3,99,771 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,51,869 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 135 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில், இந்த டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய இறந்த வாக்காளர்கள் மற்றும் ஆப்சன்ட் வாக்காளர்கள், அதாவது கண்டுபிடிக்க முடியாத வாக்காளர்கள், எங்களால் பிஎல்ஓவோட அணுக முடியாத வாக்காளர்கள் மற்றும் குடிபெயர்ந்த வாக்காளர்கள், இவங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இப்போ வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணியிருக்கோம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 7,66,244 பேர் இருந்திருக்காங்க. இது 89.96% நம்மளுடைய ப்ரீ டிராஃப்ட் ரோலோடைய எண்ணிக்கை. இந்த இதில் ஆண் வாக்காளர்கள் 3,60,396 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,05,728 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 120 பேர் இருக்காங்க. எங்களால் 85,531, அதாவது 10.04% எனுமரேஷன் ஃபார்ம் கலெக்ட் பண்ண முடியல. அந்த கலெக்ட் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16,171 வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்களாக இருந்திருக்காங்க. ஆப்சன்ட் 22,077 வாக்காளர்கள் ஆப்சன்ட் வாக்காளர்களாக இருந்திருக்காங்க. பர்மனன்ட்லி ஷிஃப்டட், அதாவது கம்ப்ளீட்டாக குடிபெயர்ந்த வாக்காளர்கள் 45,312 பேராக இருந்திருக்காங்க. ஆல்ரெடி என்ரோல்டு, அதாவது இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் அவங்களுடைய வாக்குரிமை வச்சிருக்க வாக்காளர்கள் 1,627 பேராக இருக்காங்க. மற்ற காரணங்களால் ஒரு 344 வாக்காளர்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக மொத்தத்தில் 85,531 வாக்காளர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியில். இது 10.04% வாக்காளர்கள். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத இந்த வாக்காளர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் இருக்குது. இவங்க இன்றையிலிருந்து ஜனவரி 15 வரைக்கும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட், அதாவது உரிமைக்கோரல் பகுதி இருக்குது. இதில் யாராவது அவங்களுடைய வாக்காளர்கள் அவங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் எல்லா டிஇஓ ஆஃபீஸ், சிஇஓ ஆஃபீஸ் இணையதளத்தில் இருக்கும் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரி அந்த அலுவலகத்தில் இருக்கும். இன்று மதியத்திலிருந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அந்தந்த போலிங் ஸ்டேஷன்லேயும் என்னுடைய பிஎல்ஓஸ் மூலமாக அவைலபிளாக இருக்கும். இதில் அவங்க ஒவ்வொரு மக்களும் அவங்களுடைய பேரை செக் பண்ணிக்கலாம். யாராவது இல்லை தவறான முறையில் விடுபட்டு இருந்தால் அவங்க இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியடில் அவங்க ஃபார்ம் 6 மூலமாக அவங்களுடைய ஃபைல் பண்ணி, பிஎல்ஓட்ட ஃபைல் பண்ணி அவங்களுடைய நேம் சேர்த்துக்க முடியும். ஸோ அவங்களுடைய பேர் வர இறுதி வாக்காளர் பட்டியல், அதாவது 14 பிப்ரவரியில் கொடுக்கக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் இடம்பெறும். ஸோ அனைவரும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியடில் அவங்களுடைய பேரை செக் பண்ணி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.